எனக்கு உலகத்திலே பிடிச்ச நாடு எதுன்னு கேட்டா அது இஸ்ரேல் தான். ஏன்னா யூத அழிப்பு நடந்தப்போ ஹிட்லர் விட்டு வச்ச மிச்சம் தான் அந்த யூதர்கள். அவர்களுக்குன்னு தனி நாடு ஒதுக்கும் போது அது வெறும் பாலைவனமா தான் இருந்தது. ஆனா அந்த பாலைவனத்தையே சோலைவனமாக்கி இன்னைக்கு உலகத்திலேயே, அதாவது இப்படி கடல் நீரை நன்னீராக்கி விவசாயம் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மின்சாரத்திலையும் சரி, விவசாயத்திலையும் சரி, பாசனப்புறத்திலையும் சரி, எல்லாத்துலயுமே எல்லா நாடுகளுக்கும் முன்மாதிரியா இருக்கிற ஒரே நாடு இஸ்ரேல் தான். தனக்கு அச்சுறுத்தலா இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஒரே வாரத்தில் தன் காலடியில மண்டி போட வச்ச அளவுக்கு ராணுவத்துல திறன் வாய்ந்து இருக்காங்க. அவங்க மூலம் இந்த உலக நாடுகள் வேற யாருக்குமே இருக்காது. நெதன்யாகு பண்றதெல்லாம் கரெக்ட் இருந்துங்களா? எத்தனை பிள்ளைய பஞ்சம் பசியில வாட விட்டாங்க. நெதன்யாகு போட்ட தண்ணியிலையும் அவங்க கொடுத்த மின்சாரத்திலையும் வாழ்ந்துட்டு அவங்களுக்கே துரோகம் பண்ணா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற நாடு கிடையாது இஸ்ரேல். அதை பழி இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க நாட்டை 1200 பேர் கொல்லும் போது நல்லா இருந்ததா? அவங்க சோத்தை தின்னுட்டு, அவங்க தண்ணியை குடிச்சிட்டு, அவங்க மின்சாரத்தை யூஸ் பண்ணிட்டு, எல்லாமே அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவங்களவே கொண்டா அவங்க விட்டு வைப்பாங்களா? அதாவது அனுபவிக்கிறீங்க.